வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல மிகவும் முக்கியமான கிரகம் சுப கிரகங்களான குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு வக்கரம் அடைகிறாரு. இப்ப குரு வக்கரம் அடையறதுனால துலா ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே குரு ஆல்ரெடி ரிஷப ராசியில குரு இருக்காரு. எப்பவுமே குரு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பயிற்சி மாறுவாருங்க. அதுல ஒரு 3 மாதம் மட்டும் கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியில குரு வக்கரம் அடைகிறார். இப்ப சுக்கிரனோட அதிபதி வீட்டுல தேவகுரு இருக்காரு. இப்ப தேவகுரு ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம குருவா துலா ராசிக்கு இருக்காரு. ஆல்ரெடி அஷ்டம குரு இருக்கிறத பாத்தீங்கன்னா துலா ராசி பொறுத்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவு இருக்காது. ஆனா இப்ப இந்த வக்கர காலங்கள்ல துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு வக்கர பலன்களா கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த வக்கர காலங்கள்ல துலா ராசிக்கு பொறுத்தளவு மிகவும் அற்புத பலன். என்ன கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வக்கரம் அடையாத போது குரு அஷ்டம குருவா இருக்கும்போது பல குழப்பங்கள், பல தொந்தரவுகள், தடங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், மெயினா கடன் தொல்லைகள், வருமானம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே கொடுத்துருக்கும். ஆனா இந்த அக்டோபர் 9ஆம் தேதி அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். எப்ப குரு கொடுக்காத இடத்துல கொடுக்கிறவர் தான் குரு. அந்த குரு உங்களுக்கு அஷ்டம குருவா வக்கர காலங்கள்ல உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம். இந்த ஒரு 3-4 மாதத்துல உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம தடங்கள் இல்லாம கண்டிப்பா உங்க கைக்கு சேரக்கூடிய ஒரு வக்கர காலங்கள்ல தான் இந்த குரு வக்கர காலங்கள். இந்த வாய்ப்பை நீங்க தவற விடக்கூடாது. எந்த காரியங்கள் நீங்க நினைச்சு நீங்க இறங்கி நீங்க பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இதனால என்ன ஆகும்னா, தடப்பட்ட காரியங்கள், தடப்பட்ட திருமணங்கள், தடப்பட்ட தொழில்கள், உடல் ஆரோக்கியங்கள், இது எல்லாமே நல்ல முன்னேற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, கடல் போல வீடு, கப்பல் போல காருன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த 4 மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு லட்சுமி யோகம் கண்டிப்பா கைகூடி வரும். இப்ப நீங்க இந்த காலகட்டத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால எதுவுமே சாதிக்க முடியலையே, நம்ம ஒரு வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, ஒரு திருமணம் அமைக்க முடியல, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களா இந்த குரு வக்கர காலங்கள் இருக்க போகுது. மெயினா சித்திர நட்சத்திரமா இருக்கட்டும், சுவாதி நட்சத்திரமா இருக்கட்டும், விசாக நட்சத்திரக்காரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கண்டிப்பா நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அஷ்டம குருல இருக்கும்போது உடல் உபாதிகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த சைனஸ் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி சம்பந்தப்பட்டது, நுரையீரல் ப்ராப்ளம், ஆஸ்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே நிறைய பேருக்கு துளாராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலம் தான் இது. அது முழுமையா ஹாஸ்பிட்டல்ல சில வரைக்கும் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அது எல்லாமே தடங்களாகி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது கண்டிப்பா இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அது உங்களுக்கு சக்சஸா மாறும். அதனால இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கான ஸ்டெப் நீங்க எடுங்க. சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க சுப விரயங்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு கட்டலாம்னு ஏதாவது ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனை, தடுமாற்றங்கள், லோனுக்கு அப்ளை பண்ணி இருந்தா லோன் கிடைச்சிருக்காது, இன்ஜினியர் வகையில பிரச்சனை, எல்லா வகையிலுமே பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனா இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை எல்லாம் மாறும். அது மட்டும் இல்லாம நீங்க வீடு கட்டலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். சார் நம்ம கையில பணம் இல்லை, எப்படி நமக்கு வீடு கட்டுறது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி கையில பணம் வச்சிருந்து வீடுக்கு தேடிட்டு இருந்தாலும் இல்ல இடம் தேடிட்டு இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு அமையாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல இந்த குரு வக்கர காலங்கள்ல என்ன ஆகும்னா, தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் உடனே கைகூடி வரும். வீடு கட்டுறவங்களுக்கு தாராளமா நீங்க வீடு கட்டலாம். அது இல்லாம இப்ப அஷ்டம குருவா இருக்கு. இந்த அஷ்டம குருவத்துல நமக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம்
கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா, சார் நான் பாக்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, நிச்சயம் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து கேன்சல் ஆயிருச்சு, பத்திரிக்கை கொடுத்து கேன்சல் ஆயிருச்சு, எங்களுக்கு வந்து பார்த்தா கடைசி டயத்துல எங்களுக்கு பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த குரு வக்கர காலங்கள்ல கண்டிப்பா அந்த திருமண யோகம் கைக்கூடி வரும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம கண்டிப்பா நீங்க நல்லது பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா குரு வந்து அஷ்டம் குருவா இருக்கிறது. குரு வந்து துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு சரியில்லாம இருக்காரு. ஆனா அந்த வக்கர காலங்கள்ல கெட்டது பண்ண வேண்டிய இடத்துல நல்லது பண்றவர் தான் இந்த குரு வக்கர காலங்கள். இந்த குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரான யோகத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்ல, வெளியூர்ல நான் இருந்திருக்கேன், வெளிநாட்டுல வந்து ஒரு பிசினஸ் பண்ண போயிருக்கேன், இல்ல நான் சொந்த ஊர்ல ஒரு பிசினஸ் பண்ண எல்லாமே லாஸ் ஆயிருச்சு, அடுத்த ஸ்டெப் என்னால எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தொழில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொந்த தொழில் பண்ண வேண்டிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும். சார் நான் ஆர்டர் வாங்கியிருக்கேன், என்னால அந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு, சொன்ன டயத்துல டெலிவரி பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன ஆகும்னா, அந்த சொன்ன டேட்டை விட உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா கொடுக்கிறவரே இந்த குரு பகவான். எப்பவுமே துளாராசி பொறுத்தளவுக்கு சுக்கிரனோட அதிபதி, அந்த சுக்கிரனோட அதிபதிக்கும் தேவகுருக்கும் அசுர குருக்கும் எப்பவுமே சேராது. பட் அந்த குரு வக்கர காலங்கள்ல என்ன ஆகும்னா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. அதனால அந்த துளாராசிக்காரங்க பொறுத்தளவு கண்டிப்பா நல்ல நன்மைகள் இருக்கு. இது நீங்க கைவிடாம நீங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் கடன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கிதான் எல்லாமே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும், வீட்டுக்கு ஒரு அரிசி வாங்குற மாதிரி இருந்தா கூட கடன் மூலியமா தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்க ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது சார் நான் எப்ப கடன் கட்டுறதுன்னு தெரியல, 2 ரூபா கடன் வட்டி கட்டினா கூட மறுபடியும் கடன் வாங்கதான் பார்க்க முடியுது, என்னால கடன் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த குரு வக்கர காலங்கள். இந்த குரு வக்கர காலங்கள் துளாராசி பொறுத்தளவு வந்து பாத்துட்டீங்கன்னா பொன்னான காலம். நமக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு தேடி கொடுக்கிறவரை தான் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மைகள் பண்ணுவார். நிறைய பேர் வந்து படிச்சுட்டு எந்த வேலைக்கு போறதுக்கு தெரியாம வேலை நிறைய இன்டர்வியூக்கு போனேன், அட்டன் பண்றேங்க, ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னாங்க, நான் அட்டன் பண்ணதுக்கெல்லாம் வந்து நல்ல இன்டர்வியூ பண்ணேன், எனக்கு கிடைக்கல, நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன், நல்ல மார்க் வந்தது, எனக்கு இன்டர்வியூ மூலியமா போனேன் கிடைக்கல, ஒரு எக்ஸாம் எழுதினேன் ஒரு 3 மார்க்ல மிஸ் ஆயிருச்சு, 5 மார்க்ல மிஸ் ஆயிருச்சுங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க இந்த எக்ஸாம் எழுதுறதோ இல்ல இன்டர்வியூக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில கண்டிப்பா உருவாக்குவார். அதனால இந்த குரு வக்கர காலங்கள்ல துளாராசிக்கு பொறுத்தளவு அருமையான பலன்கள் கொடுப்பாரு. அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களா கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க இதை முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், உறவு முறைகள்ல வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சுமூகமான வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு அமையும். இந்த குரு வக்கர காலங்கள்ல முழு பலனும் பொன்னான வாய்ப்புகளா கண்டிப்பா உங்களுக்கு அமையும். நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க துணிஞ்சு நீங்க இறங்கி நீங்க பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறும். பட் நம்ம என்னதான் வந்து குரு வக்கர காலங்கள் நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுயஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருக்காரு, இல்ல நம்ம சுயஜாதகத்திலே குரு வக்கரம் அடைஞ்சிருக்காரா, நம்ம பிறக்கும் போது அந்த காலகட்டத்துல குரு வக்கரம் அடைஞ்சிருக்காரா, இல்ல இப்ப நடக்கக்கூடிய திசா புத்திகள் குரு திசை நடக்குதா, இல்ல அந்த குருனால மத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் கிரகனால பாதிப்புகள் அடைஞ்சிருக்கா அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. அந்த சுய ஜாதகத்துல நீங்க முழுமையா தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போகும் பொழுது கண்டிப்பா இந்த குரு வக்கர காலங்கள்ல உங்களுக்கு அருமையான கோல்டன் பீரியடா கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க உங்க சுய ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு முழு ஜாதகத்தினோட விளக்க நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.